என்னடா பறிக்கிற? நீ மட்டும் தான் மறிப்பியா? நாங்களும் மறிப்போம். நானும் தான். பாத்தியாடா, நான் மொச்சவன பையன் எப்படி பயந்து ஓடுறான்னு. நம்மள பார்த்தா பேயே பயப்படுவாங்க. இது அந்த பேயே கேட்டுக்கிட்டு தாண்டா இருக்கு. இப்போ எஃபெக்ட்ஸ் எல்லாம் இழுத்து போடுறாங்க. எல்லாமே சாஃப்ட்வேர்ல வந்துடுச்சு. ஒரு டிசால்வ் ஆகட்டும், ஒரு ஃபேட் இன் ஆகட்டும், எல்லாம் அப்போல்லாம் ஒரு எஃபெக்ட்டுக்கும் ஆப்டிக்கலுக்கு போகும். ஸோ பிஃபோர் ஷூட் இஃப் வி டூ அ டிஸ்கஷன் இட் வில் பி ஃப்ரம் த ஸ்கிரிப்ட். ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது இது இன்னும் பெட்டர் பண்ணலாமா தோணிட்டே இருக்கும். ஒர்க் பண்ண எவ்ரி டைம் ஒரு எடிட் முடிச்சுட்டு ஸோ என் சிஸ்டம்லேயும் வைரஸ் வந்துச்சு, சாஃப்ட்வேரும் கிராஷ் ஆகிடுச்சு, ஹார்ட் டிஸ்க்கும் ஃபுல் அவுட் ஆகிடுச்சு. ஹாய் வீப்ளே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஐசக். சினிமா துறையில் நிறைய பிரபலங்களை நம்ம வீப்ளே மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய சினிமாலேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு துறை சார்ந்தவங்கள நம்ம பார்க்க வந்திருக்கோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு எடிட்டிங் துறையை பற்றி தான். இதில் ஒரு சிறப்பாக இதுவரையும் ஆண்கள் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு சினிமாவை ஒரு பெண்ணாலையும் முடியும் அப்படின்றத சாதிச்சு காட்டின ஒரு பெண்மணி தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேடம். ஸோ எடிட்டர் மேடம் பிரீத்தி மோகன் அவர்களை நம்மளோட நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி உங்களை சந்தித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எப்போவுமே நம்மளோட இதில் ஒரு ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு பேஸில் நம்ம போயிட்டே இருப்போம். நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துட்ருப்போம். பட் நம்ம வந்து சினிமாவுக்கு பின்னணியில் இயங்கிட்டு இருக்க ஒவ்வொரு மாபெரும் சக்திகள். ஸோ அதில் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு எடிட்டரை வந்து நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஃபீல்டு, இந்த சினிமா உலகத்தில் உங்களோட இந்த எடிட்டிங் ஃபீல்டு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடிட்டிங்ன்றது ஃபர்ஸ்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்டர், அதுக்கப்புறம் கேமராமேன், அதுக்கப்புறம் எடிட்டர், அதுக்கப்புறம் இன்னும் டிஐ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மியூசிக், ஆல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் யார் விட்டுருக்கீங்க மன்னிச்சுக்கோங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இது எல்லாமே இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். எடிட்டிங்ன்றது லைக் இட்ஸ் அ பிரிட்ஜ். ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடுவில் இருக்கிற ஒரு பிரிட்ஜ். நீங்கள் என்னவெல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போகணும்னா இந்த பிரிட்ஜ் தாண்டி தான் போகணும். எதையும் நேரடியாக எடுத்துகிட்டு போக முடியாது. டப்பிங் ஆகட்டும், டிஐக்கு ஆகட்டும், இல்லை எஸ்எஃப்எக்ஸ் ஆகட்டும். ஸோ எடிட்டிங் இஸ் லைக் அ பிரிட்ஜ் அண்ட் இட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு கதைக்கு மறுபிரிவி கொடுக்குற மாதிரி. கதையை பிச்சு பீஸாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதை ஒன்றா சேர்த்து அதை ஒரு கதையாக காமிச்சு visually, like first what you say, if the whole movie is written in a script, visually shot, then it is visually built in the editing table. So அதுதான் எடிட்டிங். இப்போ நமக்கு இந்த எடிட்டிங் அப்படின்னாவே நிறைய பேருக்கு வந்து இப்போ இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு ஒரு டிஜிட்டல் உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துருக்கோமா அப்படின்றத விட, ஸோ இந்த டிஜிட்டல் உலகத்தை எப்படி பார்க்குறீங்க? ஸோ இதுக்கு முந்தைய இந்த டிஜிட்டல்லாம் வராததுக்கு முன்னாடி அப்போயும் டிஜிட்டல் இருந்தது. ஸோ டிஜிட்டல் இல்லாமல் அன்றைக்கி நம்ம படம் பார்த்துருக்க முடியாது. ஸோ அன்றைக்குள்ள டிஜிட்டல் எப்படி இருந்தது, இன்றைக்குள்ள டிஜிட்டல் எப்படி பார்க்குறீங்க? ஃபிலிம் இருக்கும்போது ப்ராசஸ் நிறையா இருக்கும். ஃபிலிம் நெகட்டிவ்ல பாசிட்டிவாக கட் பண்ணி அது போய் ஒரு இடத்துல இப்போ எஃபெக்ட்ஸ் எல்லாம் இழுத்து போடுறாங்க. எல்லாமே சாஃப்ட்வேர்ல வந்துடுச்சு. ஒரு டிசால்வ் ஆகட்டும், ஒரு ஃபேட் இன் ஆகட்டும், எல்லாம் அப்போல்லாம் ஒரு எஃபெக்ட்டுக்கும் ஆப்டிக்கலுக்கு போகணும். ஸோ அது விஷயத்துல எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட். பட் ஒரு வேல்யூ ஆஃப் அன் எடிட்டர் ஹேஸ் டிக்ரீஸ்ட் டியூ டு டிஜிட்டலைசேஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பிகாஸ் எனி ஒன் ஹூ நோஸ் அ சாஃப்ட்வேர் தீஸ் டேஸ் கேன் பிகம் அன் எடிட்டர். அந்த எடிட்டிங் சென்ஸ் இருக்கா, நாலேஜ் இருக்காலாம் செகண்டரியாக பார்க்குறாங்க இப்போலாம். ஸோ எனி ஒன் ஹூ நோஸ் த சாஃப்ட்வேர் கேன் பிகம் அன் எடிட்டர்ன்ற சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. பட் வென் தெர் வாஸ் ஃபிலிம் அண்ட் ஆல், அந்த ப்ராசஸே ஒரு அழகாக இருக்கும். அது ஒரு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ புதுசாக வந்திருக்க எவ்வளவோ பேர் டிஜிட்டலில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் என்ன, அது டபுள் பாசிட்டிவ் என்ன, அப்புறமா வாட் யூ சே ஆப்டிக்கலுக்கு ஏன் போகிறோம். நிறைய பேர் இப்போ பழைய டைரக்டர்ஸ் இருந்தால் ஆப்டிக்கல் கொடுத்துருங்கன்னுவாங்க சில விஷயங்கள. ஸோ ஆப்டிக்கல் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சிஜியை தான் ஆப்டிக்கல்னு சொல்கிறாங்க. ஆப்டிக்கல் தனி, சிஜி தனி, இது எல்லாமே நிறைய பேருக்கு புரியாது.
ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் இன்னும் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு வாட்டி ஃபீல் ஆகும். ஓகே. பட் டிஜிட்டல் ஹேஸ் பாத் வாட் யூ சே வேஸ் ஃபார் மோர் கிரியேட்டிவ்னஸ். அது ஒரு சந்தோஷமா இருக்கு. அது எப்படி உங்களுக்கு அந்த அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான அந்த ஆப்டிக்கல் யூஸ் பண்ண சொல்லுவாங்களா, இல்லை நீங்கள் வந்து அந்த அந்த ஆப்டிக்கல் யூஸ் பண்ணுறதுனால இந்த சீக்வன்ஸ்க்கு இந்த எடிட்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரு ஃபீலா? எஃபெக்ட்ஸ்ன்றது ஆப்டிக்கல் ஆர் இப்போ இருக்கிற எல்லா எஃபெக்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சீன். இப்போ ஒரு சீன் மூடுக்கு ஏற்ற மாதிரி டிசால்வ் போடலாம். இப்போ ஒரு ஸ்லோ ஷாட் இருக்கு, ஒரு துப்பட்டா பறக்குது, அடுத்த இதில் ஒரு ஹீரோயின் ஃபேஸ் வருது, அந்த மாதிரி டிசால்வ் போட்டால் அழகாக இருக்கும். அதே ஒரு ஃப்ளாஷ் கட்டை சொல்லும்போது ஃபேட் இன் ஃபேட் அவுட் சொன்னால் ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும்போது அது ஒரு விதமாக அழகாக இருக்கும். சும்மா சும்மா போட்டால் சம்டைம்ஸ் இட் மைட் ஒர்க், சம்டைம்ஸ் இட் மைட் நாட் ஒர்க். ஓகே. அது ஸ்க்ரீனில் வந்து ஆடியன்ஸ் பார்க்கும் போதே சொல்லிடுவாங்க, அவங்களே இப்போ எடிட் பண்ணி சொல்ல. ஆமாம், இப்போல்லாம் ஆடியன்ஸே கிரிட்டிக்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. நான் படத்துக்கு போனால் பக்கத்தில் உட்காந்து யாரோ ஒருத்தர் படத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க, ஏமாச்சா இங்கே சும்மா பிளாக் ஃப்ரேம் வருது. நான் என்ன பிளாக் ஃப்ரேம் வரைக்கும் தெரியுதா இந்த ஜென்ரேஷனுக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அது சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க இதெல்லாம் பேசுறாங்க. ஓகே. அட்லீஸ்ட் அந்த நம்மளுடைய அந்த வீடியோ எடிட்டிங்ல இந்த டெக்னாலஜி நாலேஜ் வந்து, அதாவது அந்த அதோட நேம் தெரியலனாலும் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல அது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெரிய வருது இல்லையா? ஓகே ஓகே சரி. இது இப்போ நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் இதுவரையும் வந்து நான் எடிட் பண்ணது சிஸ்டம், நீங்கள் இப்போ நிறைய வந்து ஆப்லாம் வந்து இப்போ நிறைய வந்துருச்சு, இப்போ எடிட்டிங் ஆப்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ இதோட ஹெல்த்தி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? எடிட்டிங் ஆப்ஸ் ஹெல்த்தியாக சோஷியல் மீடியாவுக்கு ஓகே, லைக் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆல் அவங்களுக்கு ஓகேனா அதோட கெப்பாசிட்டியே நிறைய ஃபுட்டேஜ் ஏற்றுக்க லைக் இட் கான் ஹேண்டில், இட் கான் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஓகே. பட் இஃப் யூ நீட் அ ஸ்பெசிஃபிக் திங் ஃப்ரம் அன் ஆப், அது ஒரு மூவிக்கு இன்கார்பரேட் பண்ணோன்னா அது எவ்வளோ பாசிபிளோ அந்த பாசிபிலிட்டின்றது இட்ஸ் வெரி லெஸ். ஓகே. மேபி அ ஃபியூ ஆப்ஸ், ஏன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணும், ஒரு ஃபியூ ஆப்ஸ் ஒரு 2 கிளிப்பு போட்டால் ஒரு 4K ஃபுட்டேஜ் ஒரு 6K வாட் எவர் த மூவி ஷாட் இட் இஸ் ஏபிள் டு ஹேண்டில். அந்த 2 கிளிப்பு மேலே போட்டால் அப்படியே அது கிராஷ் ஆகிடுது. ஸோ மேபி இஃப் யூ வாண்ட் சம் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் தட் ஆப் ஆர் சம் திங் ஃப்ரம் தட் ஆப் யூ கேன் யூஸ் இட். பட் ஆஸ் யூ ஆஸ்க் மீ, அது கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு தான் நல்லது. ஓகே. இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து நீங்கள் டிஸ்கஷனில் உட்காரும்பொழுது ஸோ உங்களுக்கு டேரக்டர் வந்து எப்படி ஃபீட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்டோரிக்கான இது நீங்கள் டிஸ்கஷனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எடிட்டிங்கில் நீங்கள் போய் ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு கட்டு நான் எதை நீங்கள் வைப்பீங்க? ஓகே. ஸோ டிஸ்கஷன் மீன்ஸ் லைக் பிஃபோர் ஷூட் டிஸ்கஷன் ஒன்று இருக்குது, ஆஃப்டர் ஷூட் ஒன்று இருக்குது. So before shoot, if we do a discussion, it will be from the script. So script படிச்சிட்டு எங்க opinions கூட சொல்லுவோம். ஏன்னா as an audience or as a what you say third person who's looking at the script, we'll feel like okay, the scriptல எதானா இந்த பெட்டரா இருக்கும் இல்லைன்னா இதா இருக்கும்னு நாங்கள் ஃபர்ஸ்டே அந்த மாதிரி இன்புட்ஸும் கொடுப்போம் டைரக்டர்ஸ்க்கு. அதுவும் இல்லாமல் லைக் ஆஃப்டர் எவ்ரி திங் இஸ் டன் அண்ட் த ஸ்கிரிப்ட் இஸ் லாக்ட் அண்ட் ஆல், எங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சிஷன் இருந்தால் ஷார்ட்ஸ் நல்லா இருக்கும், இல்லை இந்த இடத்துக்கு இந்த டைலாகுக்கு இந்த மாதிரி ஷார்ட் எடுத்தா எங்களுக்கு எடிட்டில் நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி we will suggest shots and all. ஸோ ஆஃப்டர் த ஹோல் ஷூட் இஸ் டன், இப்போ சில பேர் ஃபுல்லாக ஷூட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு ஃப்ரேமும் காட்டாமல் திடீர்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க படத்தை. அப்போ என்ன ஆகும்னா நிறைய லைக் ஓடியோஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனும் கதையை தெரிஞ்சுக்கிட்டு கதையை புரிஞ்சுக்கிட்டு டே வைஸ் என்ன எது பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1.5 months ஆகிடும். கண்டிப்பா. அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுறதுன்றது அது ஒரு பெரிய டாஸ்க் இல்லை. அது ரொம்ப எப்படின்னா ஒரு எடிட்டரோட ஒரு பெரிய பேஸே எப்படின்னா, ஸோ அது என்ன ஸ்டோரி, இந்த ஸ்டோரியை வந்து நான் கன்வே பண்ண. ஏன்னா சில நேரங்களில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சினிமாட்டோகிராஃபர் டிஓபியில் எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடும். ஸோ அந்த மிஸ்டேக்கை வந்து பேலன்ஸ் பண்ணும்போது அது என்னன்னா டேரக்டரோட நாலேஜ் படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த சீனை வந்து அது எடிட்டில் தூக்குங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய சீனாக இருக்கும். அந்த சீன்லேயே சில விஷயங்கள் சீட் பண்ணி எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் ஒரு லொக்கேஷனில் ஒரு விஷயம் ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் வெரி டஃப்ன்றதுனால சில விஷயங்கள் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க, மிச்சம் க்ரீன் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வந்து இங்கே சீட் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் வி ஒர்க் ஆஸ் அன் டே டு டே எடிட், லைக் நேற்று எடிட் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டே லைக் ஷூட் முடிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு எடிட் ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒன் டேலே யூ கேன் சி த அவுட்புட், அந்த மாதிரி தான் எங்களோட கான்செப்ட். அந்த மாதிரி இருக்கும்போது வி வர் இன் த லொக்கேஷன் அண்ட் தே ஷாட் ஒன் திங்.
அந்த கிரீன் ஸ்க்ரீன் சீட் பண்ண முடியல அவங்களால. ட்ரை பண்ணி பார்த்து பேக்ரவுண்ட் வச்சா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் டே தே ஹேட் டு கோ பேக் அண்ட் அந்த சீட் பண்ணாம ஷூட் பண்ணிட்டு வர வேண்டியதா சிச்சுவேஷன் வந்து. சோ அப்போ ரீஷூட் போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ரீஷூட் இல்ல, பட் only a patch work, ஒரு ரெண்டு ஷாட் க்ளோஸ் மட்டும். they thought they'll cheat in green screen, they couldn't. சோ அதான், சோ மொத்தமா எடுத்துட்டு வந்து எடிட் குடுக்குறதுக்கும் டெய்லி லைக் ஃபர்ஸ்ட் லைனும் நம்ம கூடவே இருந்தா it will be easier. the production cost எல்லாமே கம்மியாகும். ஏன்னா மொத்தமா கொடுத்துட்டா நிறைய பேட்சஸ் இருந்துச்சுன்னா அந்த பேட்சுக்காக 2 நாள் போடணும். அவங்களுக்கு அந்த 2 நாள் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். நம்ம கூடவே எடிட் பண்ணிட்டு போனா அதே லொகேஷனுக்கு அடுத்த நாள் போறாங்கன்னா எடிட் முடிஞ்சிச்சுன்னா அந்த லொகேஷன்ல காஸ்டியூம் மாத்திட்டு எடுத்துட்டு வந்துடலாம், பேலன்ஸ் இருக்கிறது. ஸோ வி ஆல்வேஸ் சஜஸ்ட் டு தி டைரக்டர்ஸ் லைக் நீங்க எனக்கு டெய்லி ஃபுட்டேஜ் கொடுத்துருங்க, உங்களுக்கும் ஈஸி எங்களுக்கும் ஈஸி. ஸோ எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. கடைசியில நீங்களே முடிவு பண்ணிட்டு சார் எங்களுக்கு கொடுத்துருங்க சார் நாங்களே பிகாஸ் எல்லாமே பர்டன் எடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு டே வைஸ் அதை தேடி பிரிக்கும் போது no one shoots anything linear இல்லையா? சோ எல்லாமே பீஸா தான் இருக்கும். லீனியரா எதுவுமே ஷூட் இருக்காது. ஃபர்ஸ்ட் சீன் எங்கயோ 10வது நாள்ல இருக்கும். லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் செகண்ட் டே ஷூட் பண்ணிருப்பாங்க. அத கண்டுபிடிச்சு பிரிக்கிறதுக்குள்ளே பாதி இல்ல. நீங்க சொல்லும் போது அந்த இமேஜினுக்கே போயிட்டேன். சோ அந்த ஒரு ஃபீட்பேக்லாம் வந்து சொல்லவே முடியாது. அங்க அந்த டிபார்ட்மெண்ட்லயே அதை சொல்லி அதை புரிய வைக்க முடியாது. சோ எடிட்ல நீங்க இதை சரி பண்ணிடுறீங்க. ஒரு சில பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணுவாங்கல்ல எடிட்டர்ஸ். மேடம் அதுங்களால முடியும் மேடம், பண்ணிடுங்க மேடம். ஆமா, இப்படிதான் உத்வேதி விட்டுறாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிருப்பாங்க, ஏதோ சேர்ந்து ஏதோ நாள் வேற எங்கேயோ இருக்கும். வந்துட்டு நான் இதை ஷூட் பண்ணேன், என்னைக்கு ஷூட் பண்ணீங்க, அந்த ரஷ்ல தான் இருக்கும். என்னைக்கு டேட்னா அவங்க சொல்ற டேட்ல இருக்காது, ஒரு 10 நாள் தள்ளி இருக்கும். அது தேடுறதுக்கு ஒரு half an hour டைம் வேஸ்ட். கண்டிப்பா. சோ இஃப் தி ஃபுட்டேஜ் கம்ஸ் எவ்ரி டே, லைக் நமக்கு எதனா பேலன்ஸ் ஷாட் இருக்குனாலும் லைக் ஒரு சிங்கிள் ஷாட் ஷூட் பண்ணிருக்காங்க ஒரு சீனால நம்ம தனியா பிரிச்சு வைக்கும்போது எவ்ரிதிங் will be easy. லாஸ்ட் மினிட்ல உட்காந்து தேடி நாளைக்கு டப்பிங் போறோம் இது இல்ல அது இல்லன்னு தேடுறதுக்கு இது நிச்சயமா. சரி, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எடிட்ல, அதாவது நீங்க உங்களோட எடிட்டர் சேர்ல உட்காரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அது நீங்க ஒரு லேர்னரா கூட இருந்திருக்கலாம் அந்த இடத்துல. இல்ல நீங்க உங்களோட ஃபீல்டை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டுக்கு நீங்க வருவதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்கும் யாராவது ஒருத்தர். அது யாரா நீங்க பாக்குறீங்க? நான் எடிட்டில் உட்காரும்போது ஸோ அவங்க தான் இங்கே வந்து முதல்ல எனக்கு வந்து கையை பிடிச்ச ஆனாவை நான் சொல்லி கொடுத்த மாதிரி. ஸோ அதை யாரை வந்து நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு பேர் எனக்கு சத்தியமா தெரியல, பட் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் 7th ஸ்டாண்டர்ட்ல லைக் when I went to a studio, they were doing that film editing. அந்த டைம்ல ஒருத்தர் he was an assistant editor, assistant associate தெரியல, பட் கொஞ்சம் elderly person. So he taught me லைக் கையை பிடிச்சி இதுதான் ஃபிலிம், இது இப்படி தான் கட் பண்ணணும், இப்படி பேஸ்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஹீ வாஸ் மை வுட் யூ சே ஃபர்ஸ்ட் ஸ்பார்க். அந்த ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாரு. ஓகே. அதுக்கப்புறம் லைக் எடிட்ன்றது நான் டெய்லி மூவிஸில் பார்த்து கற்றுக்கிட்டு அது ஆசை வர ஆரம்பிச்சுது. ஓகே இந்த விஷயம் எல்லாம் இருக்கான்னு. அப்புறமா கொஞ்ச நாள் அது இந்த கண்டினியூ மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ஐ வாஸ் லைக் ஓகே நம்ம எடிட்டர் ஆனா இதுவெல்லாம் கூட பார்க்கணுமா? ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எவ்ரி ஸ்டேஜ் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஈவன் டுடே இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஏன்னா ஏஐ எல்லாம் உள்ள வந்துருச்சு. ஸோ எவ்ரி டே இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் இன் எடிட்டிங். ஸோ அப்போ இப்போலாம் ரொம்ப எடிட்டிங் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி பேட்ச் ஒர்க்காக இருக்கட்டும், சின்ன ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஏதோ ஒன்று மேட்ச் பண்ணிடலாம். டிசால்வ் ஆப்ஷன் இன்றைக்கி இருக்குது. எங்கே நம்ம ஃபீல் கொடுக்கலாம், எங்கே நம்ம வந்து அந்த ஷார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணும்போது எங்கே டிசால்வ் தேவைப்படுது, ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபில்மை வந்து அதை நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்கும், அந்த லெவல் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அந்த டெக்னிக்கலாக சில லெவல்ஸ் வந்து நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபில்மோடைய ஒரு ஃப்ரேம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே நம்ம ஷார்ட் கட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த காலத்து சினிமாவே எடுத்துக்கலாம். அந்த காலத்து சினிமாவில் நான் ஏதாவது அந்த ஒரு 2 நாள் அந்த ஸ்டுடியோ போய் பண்ணதான். ஐ ஹேவன்ட் ஒர்க் டோட்டலி இன் ஃபில்ம். ஓகே. இல்லை அதை பற்றி நான் வரும்போது இட் வாஸ் ஆல்ரெடி டிஜிட்டலைஸ்ட். ஓகே. இல்லை நீங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டிருப்பீங்கல்ல. ஸோ இப்படியெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதை எடிட்டு கொண்டு வரும்போது எப்படி பண்ணாங்க அப்படின்றது அதை பற்றி நீங்கள் எதுவும் யாருக்கிட்டையும் நீங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் அந்த எடிட்டிங் மூவி எல்லாம் மிஷின் அந்த இருக்கும். ஸோ அது ஃபுல் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கும். ஒரு சின்ன மானிட்டர் மாதிரி இருக்கும். அதில் தான் உங்களுக்கு வியூவே தெரியும். ஐ ஹவ் சீன் தட் மிஷின், ஐ ஹவ் சீன் ஹவு இட் ஒர்க்ஸ்.
ஸோ அது ஒரு சூப்பர் ஸ்பீடாக போயிட்டு இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணோம்னா மேனுவலாக கை வச்சு தான் பண்ணணும். ஓகே ஓகே. அது கை வைக்கிறது கொஞ்சம் மிஸ் ஆனால் கை கிளியும். அதே இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணலைன்னா தள்ளி போயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு மேனுவலி ரீவைண்ட் இட். ஓகே ஓகே. இப்போ எத்தனை ஃப்ரேம் வந்து நம்ம நகர்த்தணுமோ திருப்பி நம்ம ரீவைண்ட் பண்ணணும். ஆமா ஆமா. ஓகே ஓகே. அண்ட் 24 frames இல்ல ஒரு செகண்ட். ஸோ தட் வில் ஆல் தோஸ் 24 frames will go சர்க்கன் போயிடும் நீங்க பிடிக்கிறதுக்குள்ள. அவ்வளோ போச்சுன்னா நீங்க அந்த 2 seconds திருப்புறதுன்றது இட் வில் டேக் அரௌண்ட் 5 minutes. ஓகே ஓகே ஓகே. அதை திருப்பி ரிட்டர்ன் சுத்தணும். இந்த கேசட்ல சுத்துவாங்க ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் பட் யா சிமிலர். ஸோ இந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்து சுத்திக்கணும். அப்போதான் அது யூ கேன் கெட் இட் அண்ட் தென் கட் இட். ஸோ அப்போலாம் லைக் எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு எங்க கட் பண்ணுமோ 2 frame தள்ளி விட்டு கட் பண்ணு. 2 frame இல்ல 4 frame தள்ளி விட்டு கட் பண்ண அப்போதான் அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. பட் இப்போ வந்துட்டு நமக்கு அந்த ஷார்ப் கட்டிங் 3 frame 4 frame எல்லாம் ஷார்ட்ஸ் வைக்கறாங்க. ஈஸியா மெர்ஜ் பண்ணிடலாம். நமக்கு அந்த மைக்ரோ லெவல்லாம் ஈஸியா நமக்கு டைம் லைன்ல காமிச்சிரும். அப்போலாம் அந்த 3 frame அந்த போற ஸ்பீட்ல உங்களுக்கு பிடிக்கவே முடியாது. அந்த 3 frame கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா அது நடுவுல எங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் மிஸ்டேக் கொடுக்கும்போது டிஏல அந்த 3 frame ஸ்கேன் ஆகாது உங்களுக்கு. ஓகே ஓகே. ஆனா அந்த 3 frame 4 frame நீங்க கட் பண்ணீங்கன்னா இப்போலாம் எல்லாமே டிஜிட்டல் ஆனதால நீங்க ஒரு frame வச்சா கூட அங்க அந்த அப்படியே காமிக்கும் டைம்லைன்ல அந்த ஒரு ஃப்ரேம் மட்டும் தனியா நிற்கும். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் இந்த இதில் எடிட் ஒர்க் பண்ணதே வந்து இன்னும் ஏதாவது எனக்கு என்னோட இதுக்கு இன்னும் எடிட்டுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ரொம்ப கொடுங்க இந்த படம் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது படம்? ஆல்மோஸ்ட் ஆல் மூவிஸ் ஆர் லைக் தட். எனக்கு பிடிச்சி தான் பண்ணுறோம் எல்லா மூவியும். ஸோ ஆல் மூவிஸ் ஆர் லைக் தட். எனக்கு ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து பார்க்கும்போது இது இன்னும் பெட்டர் பண்ணலாமா தோணிட்டே இருக்கும். ஒர்க் பண்ண எவ்ரி டைம் ஒரு எடிட் முடிச்சுட்டு ஒரு இந்த மூவியை ஒரு வாட்டி பார்ப்போம்னா எனக்கு தோணும் ஓகே இந்த இடத்துல இந்த விஷயங்கள் எடிட்டை பெட்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் அது பெட்டர் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல பண்ணலாமா அந்த மாதிரி. பட் ஒன்ஸ் இட் இஸ் லாக்ட் என்னவே தோணுது வி கான் டு. பட் யா ஸோ எனக்கு யூஸ்வலி தோணிட்டே இருக்கும் எவ்வளோ பெட்டர் பண்ண முடியும், எவ்வளோ இந்த ஒரு ஃபிலிம் அவுட்புட்டாக எவ்வளோ அழகாக காட்ட முடியும். சரி, இப்போ இன்னைக்கு படங்கள் அன்னைக்கு வந்து நம்ம படங்கள் பார்க்கும்பொழுது ஒரு 3 மணி நேரம் ஒரு 3.25 மணி நேரம் அந்த மாதிரியான ஒரு டைம் இருந்தது. ஸோ சினிமாவுக்கான அவ்வளோ காலங்கள் கொடுத்துருந்தாங்க. அந்த படம் முடிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஆரம்பித்தா ஒரு மதியானம் வரையும் ஒரு லஞ்சுக்கு அப்புறம் கூட அந்த படம் போகும். அதாவது நான் இடைவேளைக்கு அப்புறம் சொல்கிறேன், இடைவேளைக்கு முன்னாடியும். இப்போ ஏன் படங்களுடைய ஆரோக்கியம் குறைஞ்சிருச்சா இல்லை ஃபுட்டேஜஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குதா? இது எப்படி நீங்க பாக்குறீங்க? This is not about the movie இல்லையா? So 4 hours movie இப்போ அனிமல் கூட it was more than 3 hours, right? So people saw that. People patience level தான். They have like very selective ideas. சில பேர் மட்டும்தான் சில படங்க மட்டும்தான் 3 hour இருந்தாலும் உட்காந்து பாக்குறாங்க. only a set of heroes or a set of cast இருந்தா மட்டும் பாக்குறாங்க. இப்போ ஒரு நல்ல கதை ஒரு நார்மல் காஸ்ட்னா people don't have the patience 3 hours உட்கார்றதுக்கு. they'll be like after 2.5 hours நீங்க பாப்பீங்க இப்படி சாய்வாங்க அப்படி சாய்வாங்க. ஒரு தியேட்டர்ல எல்லாருமே ஒரு மூமெண்ட்லயே இருப்பாங்க, போட்ல இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. ஸோ யா அந்த பேஷன்ஸ் லெவல் போயிடுச்சு. ப்ளஸ் பீப்புள் நவ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தானே இருக்கு. முன்ன காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல எல்லாம் ₹1 சேவ் பண்ணாலும் பரவாயில்ல நீ நடந்து போயிட்டு வாங்குவாங்க. இப்போ டைம் தான் முக்கியம், நீ ₹10 செலவு பண்ணாலும் பரவாயில்ல ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு வாங்குவாங்க. அங்கேயே மென்டாலிட்டி மாறும்போது படத்துலயும் மாறுது. சரி, இப்போ நம்ம அந்த படங்கள் வரிசையில சில படங்கள் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த இப்போ நமக்கு இந்த சம்டைம்ஸ் வந்து சிஸ்டம்லாம் நமக்கு என்ன பண்ணோன்னா நம்மளே வந்து சஃபர் பண்ண வச்சிரும் சம்டைம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், படம் பேர் நீங்கள் சொல்ல வேண்டாம், இந்த படம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்து ரசிக்கிற படமாகவே நீங்கள் சொல்லுங்கள், அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சிஸ்டம் பிரச்சனை பண்ணது. ஆமாம், நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஃபைல் கண்ணு முழிச்சு வேலை பார்த்துருப்பீங்க, நாளைக்கு காலையில் பார்த்தா அந்த ஃபைல் இருக்காது. ஸோ அப்போ எப்படி இருக்கும், அதை எப்படி திருப்பி நீங்கள் வேலை செய்யும்போது அதே மாதிரி இருக்காதுன்றது தாண்டி என்னாச்சுன்னா ஒன் மூவி we are doing, it's not yet released. அந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு டப்பிங் எல்லாம் போயிட்டு வந்து டப்பிங் எல்லாம் முடிஞ்சு ட்ரிம்மிங் வாஸ் ஆல்மோஸ்ட் டன், 75% வாஸ் டன். அண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு கரப்டட் ஃபுட்டேஜ் வாஸ் தேர் இன் தட் ஹார்ட் டிஸ்க். நெக்ஸ்ட் டே கனெக்ட் பண்றோம், ஃபுல் ஹார்ட் டிஸ்கே எம்டி, லைக் இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி அந்த ஹார்ட் டிஸ்க் ரிப்பேர் கொடுக்குறோம், என்ன பண்ணாலும் இல்லை.
என்ன ஒரு நல்ல விஷயம்னா we had a backup of the project file, so அதனால தப்பிச்சோம். that we make sure every day backup எடுத்தோம். ஓகே ஓகே. அந்த ஒரு ஃபுட்டேஜால என்னாச்சு, சாஃப்ட்வேரும் கிராஷ் ஆயிடுச்சு. ஓ ஓகே ஓகே. சாஃப்ட்வேர் ஓபன் ஆல ஆயிடும் இல்லையா? ஆமா, if it is like if there is some virus or something and we don't scan for it, ஓகே, அது slowly நம்ம சிஸ்டமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஓகே. so that happens. ஓகே. so சிஸ்டம்லயும் வைரஸ் வந்துச்சு, சாஃப்ட்வேரும் கிராஷ் ஆயிடுச்சு, ஹார்ட் டிஸ்க்கும் ஃபுல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ சிஸ்டம் ரீபூட் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்க் என்ன பண்ணாலும் ரிகவர் பண்ண முடியல. ஓகே. they took 10 days time, converted the whole footage again from first to last day, அப்புறமா ரீகனெக்ட் பண்ணி then we started continuing the trimming again. ஓகே. அப்ப எப்படி இருந்தது உங்க மனநிலை, எப்படி இருந்தது? ஒரு 2 days ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோலாம் பண்ணிட்டு என்ன இது இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி. எங்களுக்கும் அவ்வளோதான், லைக் டைரக்டருக்கும் அவ்வளோதான், எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க. இது ஒரு பெரிய லைஃப் இல்லையா? ஆமா, இது டோட்டலா ஒரு விஷயங்கள்ல ஷூட் எவ்வளோ செலவு பண்ணி அந்த படங்களை எடுத்திருக்க விஷயம், ஒரு எடிட்ல எடுத்த மொத்த விஷயமும் எடிட் தான் வந்தாங்க. ஸோ அங்கே வந்து இவ்வளோ பெரிய பட் கன்வெர்டட் ஃபுட்டேஜ் இஸ் ஃபைன். அது லாஸ் ஆச்சுன்னா நம்ம ரா ஃபுட்டேஜ் இருக்கு, அது கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ரா ஃபுட்டேஜ் கரெக்ட் ஆனப்போதான் எல்லாருக்குமே ஒரு செகண்ட் ஹார்ட் நின்றும். இது கூட நடந்திருக்கு அவுட் சைட், லைக் ஸ்ரீலங்கன் மூவி when we did, அந்த மூவி ஷூட் பண்ணிட்டு இங்க தான் டிஏ எல்லாம் பண்ணாங்க. ஓகே. எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். we made sure to maximum protect the hard disk. ஃபாயில் எல்லாம் சுத்தி எல்லாம் பண்ணி, ஏன்னா ஏர்போர்ட்ல அந்த எக்ஸ்ரே அந்த மெஷின் இருக்கு, அதுக்குள்ள போட்டு ஹார்ட் டிஸ்க் எரேஸ் ஆயிடும் சில டைம். ஓ ஆமா ஆமா, டெக்னிக்கல் இஷ்யூ அது. ஃபிலமெண்ட்ல போய் இன்னும் பிரச்சனை தான். நீங்க அத பத்தி நீங்க அங்க சொல்லலையா, இல்ல அத பத்தி தெரியாதா? இல்ல, no matter what it is, they will have to put it through the X-ray machine. International borders you will have to do the X-ray. But usually அதுக்கு என்ன பண்ணுவோம்னா protect பண்றதுக்கு we wrap it with aluminum foil or something like that to keep it safe. ஓகே. அவ்வளோ எல்லாம் wrap பண்ணியும் somehow somewhere ஏதோ ஒரு சின்ன ஓட்டை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல அந்த எக்ஸ்ரே ரேஸ் உள்ள போய் ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லா கரப்ட் ஆகி ஹார்ட் டிஸ்க் எரெக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. and they didn't have a backup of that footage. ஒரே ஒரு காப்பி, ஒரே ரா ஃபுட்டேஜ், அந்த 2 நாள் ஃபுட்டேஜ் ஃபுல்லாவே எரேஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய எடிட் எல்லாம் முடிச்சிட்டு டிஏல கனெக்ட் பண்ணி பார்க்கறாங்க. அப்புறமா they sent it for recovery also and they couldn't recover anything. அது அந்த லெவல் டேமேஜ் ஆயிடுச்சு. ஃபைனலி we like saw how many shots we have used from that day and it was like 2 to 3 என்றனால எடிட்ல என்ன இருக்கு, எடிட்ல இருக்கிறதே எப்படியானா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி போட்டுடலாம், அந்த கன்வெர்டட் ஃபுட்டேஜே கொடுங்கன்னு சொல்லி இங்கேயும் எடுத்துட்டு போய் அதையே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணந்தாச்சு. ஓகே. அப்ப அதுக்கு உயிர் கொடுத்துட்டீங்க நீங்க? கொடுத்துட்டோம், பட் ஸ்டில் எல்லாமே ஒரு குவாலிட்டில இருக்கும்போது நடுவுல ஒரு ஷாட் மட்டும் கம்மி குவாலிட்டில வந்து படம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது ஓகே, ஆடியன்ஸுக்கு அவ்வளவு தெரியாது, அவங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுன்ற மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்க. பட் மொத்தமா ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே அந்த மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப நீங்க இப்போ அப்கமிங் ஜெனரேஷனுக்குலாம் நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அவனே சொல்லிடுவான். ஆமா ஆமா, all the upcoming generation knows, but நம்ம ஜெனரேஷன், நம்ம பின்னாடி ஜெனரேஷனுக்கு எடிட்டிங் என்னன்னு தெரியல. சோ அந்த விதத்துல தப்பிச்சோம். நம்ம ரோப் கட்டி நம்ம சுத்துனா கூட பாரு எப்படி பறந்து போய் விழுகுறான் பாரு, அப்படிதான் நினைப்போம். ஓகே ஓகே. ரியலி தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ டைம் வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களை அடுத்ததொரு ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்கள் ஐசக்.